Hi friends, நான் உங்கள் நாகேந்திரன். இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ நம்மளோட 16th டே இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட் வந்து எதுக்குன்னா சைடு சதைக்கு உள்ளது. அதாவது உங்கள் வயிற்று பகுதியை சுற்றி பார்த்திங்கன்னா சைடில் வந்து சதை தொங்கி இருக்கும். அந்த சதையை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட் மூலமாக நம்ம வந்து குறைக்க போகிறோம். என்னடா ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கிறீங்களா? செம்ம ரிசல்ட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒர்க் அவுட் வந்து இடுப்பு சைடு வந்து அதிகமாக சதை இருக்கவங்க வந்து டெய்லியே இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணலாம். பண்ணிங்கன்னா நல்ல சதை வந்து ரெடியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட், ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ரிலாக்ஸாக மெதுவாக பண்ணுங்கள். நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க டைம் தான் ரொம்ப முக்கியம். மினிமம் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 5 to 10 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹிப்பை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்வெட் வந்து இன்டர்னலாக ஆகும், ஃபேட் ரிடக்ஷனும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட் மூலமாக உங்கள் சைடில் இருக்கிற வயிற்று பகுதியை சுற்றி இருக்கிற சதையை வந்து நீங்கள் குறைக்க போகிறீங்க. 100% ரிசல்ட் இருக்கும் இந்த ஒர்க் அவுட்டுக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நம்ம ஒரு செஷன் வச்சுருக்கோம். அதாவது என்னன்னா சண்டே வந்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்னு நான் ஒரு செஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு ஃபிட்னஸ் பற்றி உள்ள சந்தேகத்துக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். நாளைக்கு அந்த வீடியோ இருக்குது, மறக்காமல் எல்லோரும் அந்த வீடியோ பாருங்கள். வாங்க ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டே 16 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டே 16 வந்து எதை டார்கெட் பண்ணுறோன்னா சைடில் இருக்கிற வேஸ்ட்டை வந்து நம்ம குறைக்க போகிறோம். பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். ரொம்ப நிதானமாக மெதுவாக பண்ணுங்கள், வேஸ்ட் நல்லா பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னு என் காலை ஃபோல்ட் பண்ணி நான் என்னோடய வயிற்றுக்கிட்ட நான் வைக்கிறேன். பாருங்கள், என்னோடய ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி நான் வயிற்றுக்கிட்ட வச்சுட்டேன். என் லெஃப்ட் லெக்கை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். நீங்கள் முன்னாடி பெண்ட் ஆகலாம், ஆகாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கலாம். பெண்ட் ஆனீங்கனாலும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ரெண்டாவது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஒர்க் அவுட் என்னென்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக சமணங்கால் போட்டு ஃபஸ்ட்டு உட்காந்துக்கோங்க, ஃபோல்ட் பண்ணி 2 காலையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய லெஃப்ட்டு கையை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன், எல்போவை மட்டும் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ரைட் ஹேண்டை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என் தலைக்கு மேலோடி கொண்டு வந்து என் லெஃப்ட் ஹேண்டோட ரிஸ்ட்டை வந்து நான் டச் பண்ணுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட். மெதுவாக பண்ணுங்கள். உங்களால் டச் பண்ண முடியலைன்னா பரவாயில்ல. எவ்வளோ தூரம் கை மேலோடி, அதாவது உங்கள் தலைக்கு மேலோடி கை எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் போனால் போதும். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்டோட எல்போ வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லெஃப்ட் ஹேண்டை என் தலைக்கு மேலோடி கொண்டு வந்து நான் என்னோடய ரிஸ்ட்டை வந்து டச் பண்ணுறேன். அதாவது ரைட் ஹேண்டோட ரிஸ்ட்டை வந்து டச் பண்ணுறேன். அவ்வளோதான். வெரி சிம்பிள் ஒர்க் அவுட். இப்போ உங்களால் தலைக்கு மேலோடி கொண்டு வந்து ரிஸ்ட்டை வந்து டச் பண்ண முடியல, ரைட் ஹேண்டோட ரிஸ்ட்டை டச் பண்ண முடியலன்னா கொஞ்சம் எவ்வளோ தூரம் கை போதோ அவ்வளோ தூரம். இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ இவ்வளோ தூரம் தான் கை போகுதுன்னா போதும், நீங்கள் டச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நீங்கள் பை ப்ராக்டிஸ் டெய்லி நீங்கள் இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக டச் பண்ணிடலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நாளைக்கு நான் வந்து ஃபிட்னஸ் பற்றின வீடியோ வந்து போடுவேன். அதாவது என்ன, உங்களுக்கு கேள்விகளுக்கான பதில்னு ஒரு செஷன் வச்சுருக்கேன் சண்டே. அந்த செஷனில் உங்களுக்கு ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் அந்த செஷன் மூலமாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நாளைக்கு அந்த செஷன் இருக்குது. எல்லோரும் மறக்காமல் அந்த செஷனை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என் வீடியோஸ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஒர்க் அவுட்ஸும் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒர்க் அவுட் ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட். நான் என்னோடய லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி நான் எங்கே வச்சுருக்கேன்னா கரெக்டாக என் லெஃப்ட் லெக்கை நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். ரைட் லெக்கை வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சேம் திங் என்னோடய லெஃப்ட் ஹேண்டை பாருங்கள், தலைக்கு மேலோடி கொண்டு வந்து நான் என்னோடய கால் பாதத்தை டச் பண்ணுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸி ஒர்க் அவுட்டு. பார்த்து வந்து பயந்துடாதீங்க, ஐயோ இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுமான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போனால் போதும். இப்போ நம்ம இடுப்பு சைடில் இருக்கிற சதையை வந்து குறைக்கிறதுக்கு தான் எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதே பார்க்கலாம். பாருங்கள், சைடில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு. நார்மலாக வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த ஃபேட் வந்து ஈஸியாக வந்து பேர்ன் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக நம்ம வந்து ப்ரெஷர் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல அதிகமான இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து ஃபேட் நல்லா ரெடியூஸ் ஆகும். ஸோ எல்லா ஒர்க் அவுட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணிடுங்க. அதாவது சைடு வேஸ்ட் ரிடக்ஷனுக்கு வந்து பெஸ்ட்டு ஒர்க் அவுட் இது தான். ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட்டும் கூட இது. அது போக ஸ்ட்ரெச்சஸும் வந்துடுது. உங்கள் பாடியும் நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும் நாளடைவில். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட். நிதானமாக ஸ்லோவாக பண்ணுங்கள்.
அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் டெய்லி பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட்டு உங்கள் பாடி உங்களோட சைடு வேஸ்ட் வந்து செம்மையாக ரெடியூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் ஈஸியாகவும் நீங்கள் பண்ணலாம். உட்கார்ந்த இடத்துலையே பண்ணலாம். நீங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே இந்த ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், என்னோடய ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என் லெஃப்ட் லெக்கை வந்து நான் தலைக்கு மேலோடி என் கையை கொண்டு வந்து நான் வந்து டச் பண்ணுறேன். அவ்வளோதான். இது எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ் ஒர்க் அவுட் தான். ஆக்சுவலாக ஃபிட்னஸ்னு பொறுத்த வரைக்கும் பாடியில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி பண்ணுற ஒர்க் அவுட்டெல்லாம் நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதான் நம்ம டே 16 பிளான். இவ்வளோ நாள் நீங்கள் என்னோடய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ஈஸியாக. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒர்க் அவுட்டில் எல்லாமே ஃப்ளெக்சிபிலிட்டி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியில் வந்து அட்வான்ஸ் லெவல். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள், என் 2 காலையும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என் 2 கையாலையும் என் பாதத்தை டச் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு சின்ன பெண்டு போதும். மேக்ஸிமம் எல்லாம் நீங்கள் ரொம்ப பெண்டாகி உங்கள் தலையை வந்து முட்டியிலலாம் டச் பண்ண வேண்டாம். இனிஷியல் லெவலுக்கு நம்ம அவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷர் பண்ண வேணாம். அடுத்து பாருங்கள், அதே பொசிஷன்லேருந்து என்னோடய லெஃப்ட் லெக்கை வந்து நான் பின்னாடி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு என்னோடய ரைட் லெக்கை வந்து நான் டச் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது எல்லாமே சைடு வேஸ்ட் வந்து செம்மையாக ரெடியூஸ் பண்ணும். மெதுவாக நிதானமாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை. அதுக்கப்புறம் என் ரைட் லெக்கை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி பின்னாடி வச்சுட்டேன். மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுதோ போனால் போதும். நீங்கள் வந்து உங்கள் பாதத்தை வந்து டச் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப அவசியம்லாம் இல்லை. எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ போங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடியில். அப்போ தான் உங்களுக்கு நாளடைவில் வந்து உங்களுக்கு ஏஜ் ஆகிற அந்த ஒரு தாட்டே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும். அடுத்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள், ரொம்ப ஈஸி. நீங்கள் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய ரைட் லெக்கை நான் என்னோடய லெஃப்ட் லெக் முட்டியை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்டை தலைக்கு மேலோடி கொண்டு வந்து நான் மேக்ஸிமம் எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கேன். அவ்வளோதான். எவ்வளோ போதோ அவ்வளோ தூரம் போனால் போதும். நீங்கள் வந்து அதை ஃப்ளோரெல்லாம் டச் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை. எவ்வளோ போக முடியுதோ பாருங்கள், தலைக்கு மேலோடி கையை கொண்டு போய் எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து டச் பண்ணால் போதும். அவ்வளோதான். மேக்ஸிமம் கொண்டு போக ரொம்பலாம் ப்ரெஷர் போட வேணாம். மேக்ஸிமம் கை எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் போனால் போதும். நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், நான் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும் அதுதான் முக்கியம். இந்த ஒர்க் அவுட்டுக்கு எவ்வளோ தூரம் கை போதோ அவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட்ஸாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்டெல்லாம் உங்களுக்கு இடுப்பு வலி இருந்தாலும் கூட குறையும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது நாளடைவில் எல்லா பெயினும் குறையும். என் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதோட பெனிஃபிட் என்னென்னா, நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்து அனுப்பாமே நீங்கள் வந்து எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி உங்களுக்கு பாப்பப் ஆயிரும். ஸோ காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் எந்த ஒர்க் அவுட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பண்ணலாம். என்னோடய 30 டேஸ் சேலஞ்சிலேருந்து யாருமே வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் பாடியில் வந்து எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கார்டியோ, ஹிட்டு இந்த 4ஐயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நான் போடுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இந்த 4ஐயுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஒழுங்காக ரெகுலராக பண்ணிடுங்க. எல்லா ஒர்க் அவுட்டையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா ஒர்க் அவுட்டையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட்டோட ரிசல்ட் வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. ஸோ எனக்கும் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் அடுத்தது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதை பொறுத்து நான் வீடியோஸும் என்னோடய டிசைனையும் ஒர்க் அவுட் டிசைனையும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே, மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. இன்றைக்கி ஒர்க் அவுட் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.